அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். இன்னைக்கு நாளில் கண்டிப்பாக நிறைய வகையான நாச் டிஸ்பிளேயோட ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்த்துருப்பீங்க. சாம்சங் அவங்களுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை 2019 மார்க்கெட்டுக்கு கொண்டு வர போகிறோன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. விவோ அவங்களுடைய தரப்புக்கு சைனாவில் டூயல் டிஸ்பிளேயோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதான் விவோ நெக்ஸ் டூயல் டிஸ்பிளே எடிஷன். அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மார்ட் ஃபோனை எப்போ இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க, இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே ஒரு ரொம்ப நல்ல ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் இந்தியாவில். இது அனைத்தையும் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகிறோம். விவோ தான் இந்தியாவில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட்ஸ்க்கான டெக்னாலஜியாக இருக்கட்டும், செல்ஃபி கேமரா பாப்பப் பார்க்குற மெக்கானிசமாக இருக்கட்டும் முதல்ல அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. விவோ இந்த விவோ நெக்ஸ் டூயல் டிஸ்பிளே எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன பேர் வச்சு இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்கன்னா விவோ நெக்ஸ் 2 கொண்டு வருவாங்க, இல்லைனா சேம் நேம் வச்சு மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன நினைச்சேன், அதான் Snapdragon 855 குவால்காம் மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களே, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க Snapdragon 855 பயன்படுத்தியிருப்பாங்க நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் இல்லை, விவோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 845 தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டாகோர் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் தான் இந்தியாவில் இருக்க எல்லா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. adreno 630 ஜிபியூ பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஜிபியூ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐஎன் கேமையுமே எந்த ஒரு கிராஃபிக்ஸ் லாக் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொடுக்கும். ஆண்ட்ராய்ட் பையை funtouch OS 4.5 மேலே பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் விவோ. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 10 GB RAM 128 GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட வருது. நம்ம ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியாது, ஏன்னா சிங்கிள் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் விவோ. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இப்போ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கண்டிப்பாக இருக்காது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடையாளமாக இருக்க டூயல் டிஸ்பிளே. மெயின் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.39 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. 19:0.59 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாச் இல்லை, அந்த காரணத்தினால ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 91% கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு விவோ. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்க்க எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக ஸ்க்ரீன் இருக்க மாதிரி தான் இருக்கும். என்ன டிஸ்பிளே பேனல் பயன்படுத்தியிருக்காங்கன்னா சாம்சங்கோட சூப்பர் AMOLED டிஸ்பிளே பேனல் பயன்படுத்தியிருக்காங்க. டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2340x1080p கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டிஸ்பிளேல இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா 0.3 செகண்ட்ஸுக்குள்ள ஸ்மார்ட் ஃபோனை அன்லாக் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க விவோ. அடுத்து செகண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.49 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. இதுவுமே சாம்சங்கோட சூப்பர் AMOLED டிஸ்பிளே பேனல் தான். இதை வந்து 16:0.9 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. என்ன டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1920x1080p கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் டிஸ்பிளே நம்மளுக்கு என்னென்ன விஷயத்துலலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணணும்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை திருப்பி, அதாவது சின்ன டிஸ்பிளே மூலமாக தான் ஸ்மார்ட் ஃபோனை அன்லாக் பண்ணிக்க முடியும். அடுத்து இப்போ நம்ம மெயின் டிஸ்பிளேல கேம் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ கண்ட்ரோல்ஸுக்கு இந்த செகண்ட் டிஸ்பிளேவை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அடுத்து கேமரா. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செல்ஃபி கேமரா கிடையவே கிடையாது. ட்ரிபிள் ரியர் கேமராவோட வருது. 12 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் வித் f1.7 அபர்ச்சர் சைஸில் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் நைட் விஷன் கேமரா பயன்படுத்தியிருக்காங்க f1.8 அபர்ச்சர் சைஸில். அடுத்து தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 3D TOF கேமரா சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க. TOF விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ இந்த 3D TOF கேமரா எதுக்கு உபயோகமாக இருக்கும்னா ஹை செக்யூரிட்டி ஃபேஸ் அன்லாக். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கேமராலேருந்து ஆப்ஜெக்ட் எந்த அளவு தூரத்தில் இருக்குது அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து AI ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கில் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதர் ஃபீச்சர்ஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது, இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. ஸோ இந்த இரண்டுமே 0.3 செகண்ட்ஸுக்குள்ளே ஸ்மார்ட் ஃபோனை அன்லாக் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க விவோ. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5 பயன்படுத்தியிருக்காங்க, டூயல் பேண்ட் வைஃபை பயன்படுத்தியிருக்காங்க, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில், Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. சென்சர்ஸ் அக்சலரோமீட்டர், ஆம்பியன்ட் லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், டிஜிட்டல் காம்பஸ், கைரோஸ்கோப், இந்த சென்சார்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்தியிருக்காங்க விவோ. அடுத்து கலர் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபீல்ட் ப்ளூ, ஸ்டார் பர்பிள், இந்த மாதிரி 2 கலர் வேரியன்ஸில் வருது இந்த விவோ நெக்ஸ் டூயல் டிஸ்பிளே எடிஷன் ஸ்மார்ட் ஃபோன். கடைசியாக விலை. சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 4998 யுவானுக்கு விற்கிறாங்க. அதை இந்தியன் மதிப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 52,000 ரூபாய் வருது. ஸோ 52,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருது தான். டிஸ்பிளே இருக்குது, பவர்ஃபுல்லான ப்ராசஸர், நல்ல கேமரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது Snapdragon 855 கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஏன்னா OnePlus அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க, Snapdragon 855
5G ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் முதல்ல அறிமுகப்படுத்துவோம் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் காம்படிட்டராக இருக்கும். அடுத்து அவங்க சைனாவில் வரும் சிங்கிள் வேரியண்ட்டில் வைக்கிறாங்க 10GB RAM 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜில். இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது 3 வேரியண்ட்டில் கொண்டு வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பேஸ் வேரியண்ட் ஆச்சு வாங்க நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8GB RAM 128GB, 6GB RAM 128GB, 10GB RAM 256GB. ஸோ இந்த மாதிரி 3 வேரியண்ட்டில் கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த Vivo NEX டூயல் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோனை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் டெக் பாய். வாழ்க தமிழ்.